வடசென்னையில் யார் தாதாவாகிறது, நாங்கள் மாமூல் வாங்க வேண்டும் என்று கருதுகின்ற இடத்துல எல்லாம் ஆம்ஸ்ட்ராங் பெயரை சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் நடந்த கொலை வழக்குகள்லேயே 8 வழக்குரைஞர்கள், 8 A+, 8 பேர் வழக்குரைஞர்கள் 8 பேர் சேர்ந்து ரொம்ப வெரி ஸ்ட்ராங் டீம் அமைஞ்சது அப்படின்னா அதுக்கு இந்த கொலை வழக்கு தான். தென்னரசோட கொலையில் நாகேந்திரனுக்கு மறுபடியும் அவர் உள்ளே வர்றார். அந்த கேஸில் அந்த ஸ்டான்லி சண்முகம் மர்டர் கேஸில் இவர் உடன் குற்றவாளிகள் எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க 10 வருஷம் முடிச்சுட்டு. ஆனால் நாகேந்திரனால் போக முடியலை. 24 வருஷம் கழித்து அவருக்கு மறுபடியும் வழக்கு தோன்றது பையன் ரூபத்தில், அஸ்வத்தமன் ரூபத்தில். இதை எக்ஸிக்யூட் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லாமல் இருந்திருக்குது. அதுக்கு ஒரு கூலிப்படை தேவைப்பட்டிருக்கு. அந்த கூலிப்படையாய் இயங்கிறதுக்கு யாரெல்லாம் கெப்பாசிட்டி இருக்குன்னா அங்கே தான் சிசிங் ராஜாவும் சம்பவ செந்தில் இருக்காங்க. சிசிங் ராஜாவும் சம்பவ செந்திலையும் அமர்த்துங்கிற அளவுக்கு இவங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லை. யார் இவர்களை அமர்த்தினார்கள் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல தான் நாகேந்திரனும் அஸ்வத்தாமனும் வர்றாங்க. அண்ணனுடைய மரணத்திற்காக அண்ணனுடைய பிறந்த நாள்லேயே வச்சு போடுறோம்னு சொல்லி சபதம் எடுத்ததாக சொல்லி அவரோட ஃபோட்டோவெல்லாம் வச்சுக்கலாம். ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஆட்டிடியூட் இதெல்லாம். போலீஸ் அப்பயே சுதாரிச்சிருந்துருக்கணும். அவர் ஃபோட்டோ வச்சு கத்தி வச்சு படையல் போட்டாங்க. அதோட கேஸை ஃபுல் ஸ்டாப் வைக்கலான்னு முடிவெடுத்தாங்க. அதான் ஆற்காடு சுரேஷோட மரணத்திற்காக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு விட்டார். அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப் டாட். ஆனால் அது முடியலை. மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அந்த வழக்கில் அப்படின்னா, நாகேந்திரன் மௌனம் சாதிக்கிறார். ஆனால் காவல்துறை அன்றைய தினம் நீங்கள் என்ன செல்ஃபோனை பயன்படுத்தினீர்கள், நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கோட பேசியதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. எங்களை சுற்றுவாங்க போலீஸு, எங்களை கொல்ல போகுதுன்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நீதிபதி நினைஞ்சார், ஏசி சரவணன் சாரை கூப்பிட்டு ஒரு அஃபிடவிட் போடு, நீ இவங்களை அழைச்சிட்டு போன மாத்திரம் கொண்டாந்து விடுவேன், எப்படி அழைச்சிட்டு போனியோ அப்படியே தான் கொண்டாந்து விடணும், வேறு எதுவும் நீ செஞ்சின்னா ஒன்று நடவடிக்கை எடுப்பணுன்னு. அவங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் கேஎம்சியில் செக்கப்பு, அது ஒரு அட்டாக்கில் போயிட்டாங்கன்னு வச்சுங்க. நைட்டில் அவர் மாட்டிப்பார், சரவணன் மாட்டிப்பார். காலை மாலை செக்கப் பண்ணி சுகர் டேப்லெட்லாம் கொடுத்து பத்திரமா ஒன்றா திருப்பி விட்டாங்க. ஆனால் உண்மையை பூரா சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 வழக்குரைஞர்கள் மாயாவதியுடைய தலைமையில் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். பால்க நகர சார் சொன்னார், 7 மணி நேரம் என்னை விசாரித்தாங்க, கொலை செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட யாரும் டிஸ்கஸ் பண்ணலை, கொலை செஞ்ச பிறகு என்கிட்ட பேசுனா நான் பேசுவேன், அதை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாகேந்திரனுக்கு கேஸ் நடத்தியிருக்கேன். யார்? பால்க நகர சார் கேஸ் நடத்தியிருக்காரு. சம்பவ செந்தில் ஒரு காலத்தில் நடத்தியிருக்கிறேன். மக்கள் சந்தேகப்படுகிற எக்ஸ் அப்படிங்கிற அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா, அதுக்கு பிறகுதான் வரும். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 24 பேரை விசாரணை பண்ணியிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நியூஸை தொடர்ந்து. எல்லாருமே ஒவ்வொரு பின்னணி உடையவர்கள், எல்லாருமே ரவுடி கேட்டகரியில வந்தாலுமே கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கு, ஒவ்வொருத்தர் பின்னாடியும் பல வழக்குகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் பண்ணும்போதும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஆருத்ரான்னு சொன்னாங்க, அதன் பிறகு இப்ப ஏதோ பண மோசடி அப்படின்றாங்க, இல்ல முன்விரோதம்னு சொல்றாங்க. எதை புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இது வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட் உங்களுடைய பார்வையில முதல்ல. ரெட் நோட்ஸ் நேயருக்கு அன்பான வணக்கங்கள். ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு சமூகத்தில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்கியதற்கு பல்வேறு காரணங்கள் இப்போது அறியப்படுகிறது. காவல்துறை விசாரணையில் பார்த்திங்கன்னா, இது பொன்னைப்பாலுடைய முதல் ஸ்டேட்மெண்ட். பொன்னைப்பாலும் அவருடைய சகாக்களும் கைது, அப்படி தான் இந்த வழக்கு தொடருது. தொடக்கத்தில் பொன்னைப்பாலும் அவருடைய நண்பர்கள் 7 பேரும் கைது. ஏனென்றால் பொன்னைப்பால் அவங்க அண்ணன் ஆற்காடு சுரேஷை கொலை செய்ததற்காக பழி தீர்ப்பதற்கான கொலை. அப்போ பழிக்கு பழி கொலையா அப்படிங்கிறதான் முதல் கேள்வி. பழிக்கு பழினா என்ன? அப்போ அவருக்கு, அவங்க அண்ணனுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் இவருக்கு என்ன தகராறு அப்படின்னா, அதில் ஏற்கனவே அவருடைய தென் என்கின்ற தென்னரசை இவங்க ஆற்காடு சுரேஷ் குரூப்பு கொலை பண்ணியிருக்காங்க. அதற்கு பதிலாக ஒற்றைக்கண் ஜெயபால் அப்படிங்கிறவர் ஆற்காடு சுரேஷை தீர்த்ததாகவும், அப்போ ஆற்காடு சுரேஷுக்கு பதிலாக இவர் இப்போ இதுதான் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்னு இதில் ஒரு தனியாக ஒரு சாப்டர் கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா இது என்னென்னா, இது ஒரு ஆர்கனைஸ்டு மர்டர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஆர்கனைஸ்டு மர்டரில் எப்போவுமே கேஸ் வாங்கிக்கிறதுக்கு போகிறவனுக்கு பர்சனலாக மோட்டிவ் என்னடா, தன்னுடைய அண்ணனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஒருத்தன் வெறியாக இருக்கிறான், அதை நம்மளாம் சேர்ந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு
5 டீம் பயன்படுத்தியிருக்குது. இதில் 5 டீம் யார் யார்? ஒரு டீம் வந்து அஞ்சலை தன்னுடைய கணவர் ஆற்காடு சுரேஷை கொலை செய்து நம்ம வடசென்னையில் நமது ஆளுமை இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிறது பழிந்திருக்காங்க. சரி, தென் சென்னையிலிருந்து வந்த மலர்கொடி அவங்க தோட்டம் சேகரை கொலை செய்ததற்கான பழிந்திருக்கணும். இவங்கெல்லாம் சேர்ந்து அருண் அப்படிங்கிற வழக்குரைஞரை வச்சு கொண்டு போயிட்டு பேசினா அவங்க வந்து ஹரிஹரன் இன்ட்ரடியூஸ் பண்ணா இல்லை எங்களுக்கு பிஸ்னஸ் மோட்டிவ் இருக்குது, அங்கே தான் வந்து பழி தீர்ப்பதுலேருந்து மாற்றம் அடைஞ்சு எங்களுக்கு வந்து வடசென்னையில் யார் தாதாவாகிறது, நாங்கள் மாமூல் வாங்க வேண்டும் என்று கருதுகின்ற இடத்துல எல்லாம் ஆம்ஸ்ட்ராங் பெயரை சொல்கிறார்கள். எங்களுடைய ஆளுகைக்குள் இந்த ஏரியா வரணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்கை வந்து கொலை செய்யணும்னு நினச்சிருந்தோம். அப்போ வந்து வடசென்னையில் யார் தாதாவாகிறது அப்படிங்கிறது நகர்ந்து பழி தீர்ப்பல் படலம் அப்படின்னு யார் தாதாவாகிறது அப்படிங்கிறதுல மோட்டிவ் இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. இப்படி தாதாவாகிறது அல்லது வடசென்னை யார் வந்து நிழல் உலக தாதாவாக மாறுறது அப்படிங்கிறது இந்த 2 காரணங்கள் மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிற பொழுது அருள், ஹரிஹரன் இவங்க 2 பேரும் தான் வந்து வழக்குரைஞர்கள். இந்த வழக்கில் வந்து 8 பேர் வழக்குரைஞர்கள் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடந்த கொலை வழக்குகள்லேயே வந்து 8 வழக்குரைஞர்கள், 8 A+8 பேர் வழக்குரைஞர்கள் 8 பேர் சேர்ந்து ரொம்ப வெரி ஸ்ட்ராங் டீம் அமைஞ்சது அப்படின்னா அதுக்கு இந்த கொலை வழக்கு தான். அது இப்படி ஆர்கனைஸ் பண்ணும்போது அருளையும் ஹரிஹரனையும் தொடர்ந்து விசாரிக்கிற பொழுது இல்லை எங்களையெல்லாம் வந்து இயக்குனதே வந்து அஸ்வத்தாமனும் அவருடைய தந்தை நாகேந்திரன் தான் வந்து எங்களை அசைன் பண்ணாங்க அப்படின்னு ஹரிஹரன் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அருளும் ஹரிஹரனும் வந்து முன்னுக்கு பின் முரணா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தது மட்டுமல்லாமல் இறுதிக்கட்ட விசாரணை 3வது முறை கஸ்டடி இருக்கிற பொழுது இல்லை அசைன்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்ததே வந்து இப்போ இவங்களுக்கெல்லாம் திட்டம் இருந்ததே ஒழிய எல்லாருக்கும் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை வந்து பழி தீர்த்தரணும், ஆம்ஸ்ட்ராங் இல்லைன்னா தான் நம்ம ஆளுமைக்கு வரணும் அப்படின்லாம் திட்டம் இருந்தாலும் இதை எக்ஸிக்யூட் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லாமல் இருந்திருக்குது. அதுக்கு ஒரு கூலிப்படை தேவைப்பட்டிருக்கு. அந்த கூலிப்படையாய் இயங்கிறதுக்கு யாரெல்லாம் வந்து கெப்பாசிட்டி இருக்குன்னா அங்கே தான் வந்து சிசிங் ராஜாவும் சம்போ செந்தில் இருக்காங்க. சிசிங் ராஜாவும் சம்போ செந்திலையும் அமர்த்துங்கிற அளவிற்கு இவங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லை. யார் இவர்களை அமர்த்தினார்கள் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல தான் நாகேந்திரனும் அஸ்வத்தாமனும் வர்றாங்க. அஸ்வத்தாமனும் நாகேந்திரன் தான் இந்த கூலிப்படையை அமர்த்தினார்கள் அப்படின்னு இந்த விசாரணை வந்து ஒரு படி மேலே போயிடுது. அரசியல் கொலையா அப்படின்னு பல பேர் வந்து காங்கிரஸில் ஒரு நபர் இருக்கிறார், திமுகவில் ஒரு நபர் இருக்கிறார், இல்லை பிஜேபியில் ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னு இன்னும் ஒரு நபரை பற்றி இந்த சமூகம் வந்து சந்தேக கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இது அரசியல் கொலை. எல்லா கட்சி அரசியல்வாதிகளும் வந்து இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாமே வந்து மேற்கு மாவட்ட செயலாளர், கிழக்கு மாவட்ட செயலாளர், இவர் இளைஞர்களுடைய மாநில பொதுச் செயலாளர், இப்படி பார்த்தீங்கன்னா சர்வ கட்சியும் சேர்ந்து இணைந்து ஒரு நேர்கோட்டில் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஆக இந்த பழிதீர்ப்பு படலத்தில் கூலிப்படையை அமர்த்தியிருக்கார்கள். அந்த கூலிப்படை தான் வந்து தென் மாவட்டத்தில் அரங்கேற்றியது போல ஒரு கூலிப்படை கொலையை வட மாநிலத்தில் அரங்கேற்றிருக்கிறார்கள். யார் எந்த கூலிப்படை தொடர்ந்து வந்து இந்த முக்கிய பிரமுகர்கள்லாம் கொலை செஞ்சுட்டு வந்துச்சோ அந்த டீமை தான் இதுக்கு அமர்த்தணும் அப்படின்னு முடிவெடுத்தது நாகேந்திரனும் அவருடைய மகன் அஸ்வத்தாமனும் அப்படின்னு. இன்றைக்கு தினம் அஸ்வத்தாமனும் இதை உறுதி செஞ்சுருக்காங்க. இப்போ அஸ்வத்தாமனையும் நாகேந்திரனையும் வந்து கஸ்டடி, அஸ்வத்தாமனுக்கு 5 நாளும் நாகேந்திரனுக்கு வந்து 3 நாட்களும் கஸ்டடி கொடுக்குற பொழுது இருவரையுமே ஒன்றாக உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க காவல்துறை. விசாரிக்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு முறை உங்கள் மகனை அனுப்பி ஆம்ஸ்ட்ராங்கிடம் பேச சொன்னீங்களா? பேசும்போது தொலைபேசியை வந்து அவர்கிட்ட கொடுங்க, கைபேசி செல்லிடைபேசி அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லும்போது என் மகன் விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு நீங்கள் மிரட்டியது உண்மையா இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது நாகேந்திரன் அதை வந்து அப்படி இல்லைன்னு மௌனம் சாதிக்கிறார். மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அந்த வழக்கில் அப்படின்னா நாகேந்திரன் மௌனம் சாதிக்கிறார். ஆனால் காவல்துறை அன்றைய தினம் நீங்கள் என்ன செல்ஃபோனை பயன்படுத்தினீர்கள், நீங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட பேசியதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. அப்போ காவல்துறை வந்து எவ்வளவு எந்த தேதியில் வந்து அவர்கள் தொடர்பில் இருந்து மிரட்டினார்களோ அந்த தேதிக்கான அத்தாட்சியை இன்றைய தினம் வந்து எடுத்து காட்டியவுடன் நாகேந்திரன் வந்து
அதை மௌனத்தோடு அதை ஒத்துக்கொண்டதாக இப்பொழுது தெரிய வருகிறது. ஆக நாகேந்திரனும் அஸ்வத்தாமனும் தான் ஒரு கூலிப்படையை அமர்த்துகிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் இந்த பெருந்தொகை யாரால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இன்னும் விசாரணை ஓட்டத்துக்குள் இருக்கிறது. இந்த பெருந்தொகை கொடுக்கப்பட்டவரை தொடுவதும் சிசிங் ராஜாவையும் சம்பவ செந்திலையும் இந்த பெருந்தொகையாளரையும் 3 பேரையும் கண்டுபிடித்தால் இந்த வழக்கு முழுமையடையும் என்று கருதுகிறேன். இதுவரைக்கும் 24 பேரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வழக்கினுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு தீவிரமா அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது விசாரணை அப்படிங்கிறது. ஆனாலுமே இத்தனை ரவுடிகளை இவ்வளவு நாள் பிடிக்காம இன்னைக்குதான் காவல்துறை பிடிக்கணுமா? அதுவும் இந்த ஒரு கொலை வழக்குக்கு பின்னாடிதான் இத்தனை ரவுடிகள், இத்தனை வழக்குடையவர்கள் A+ கேட்டகரியில எல்லாரையும் பிடிக்கிறாங்க அப்படின்னும் போது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? இல்லை, A+ கேட்டகரியில் இவங்க 24 பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொன்னீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. A+ கேட்டகரியில் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி பார்த்தாலும் ஒரு 250 பேர் இருப்பாங்க. 250 ஒரு 500 பேர் கூட இருப்பாங்க. அவங்கள எல்லாமே பிடிக்கணுமானா தேவையில்லாது. ஏன்னா அவங்க வாய்தாக்கு போவாங்க, கரெக்டாக ஹியரிங் போவாங்க, விட்னஸ் இருப்பாங்க, எதுவும் ஆட்டிடியூட் இருக்காது. ஒரு A+ கேட்டகரியில் ஒருத்தங்க இருந்துட்டா அவங்க வாழ்நாள் முழுக்க A+ இருக்குன்னு அவசியம் கிடையாது. மினிமம் 3 or 4 years எந்த ஆட்டிடியூட் இல்லை, நீங்கள் என்ன டீசெண்டாக இருக்கீங்கன்னா போய் எஸ்பியை பார்த்து இல்லை கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தீங்கனால உங்களை A+லேருந்து வெளியே எடுத்துருவாங்க. ஆக்டிவா தொடர் குற்றங்களில் ஈடுபட்டாதான் அது கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா ஹைகோர்ட்டில் நீங்கள் ஒரு டைரக்ஷனே போட்டுடலாம். இந்த மாதிரி என் பேர் A+ல இருக்குது ஸ்டேஷனில், எனக்கு இதனால சொசைட்டியில் போகுது, நான் இவ்வளோ நான் கரெக்டாக தான் வாய்தாக்கு போயிட்டு இருக்கேன். இந்த 1 டன்லாம் போடுவாங்க, எங்கே இருக்கீங்க அதுன்னு பார்க்குறதெல்லாம் கரெக்டாக நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது தொடர் குற்றங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தான் அந்த A+லேயே மெயின்டைன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிரசன்ட் ஹோட்டலில் வச்சு கைது பண்ணாங்க. இந்த டீமில் இந்த ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணாங்க பாருங்கள், புனேபால் டீமில். அது ஒரு 4 பேர் கிரசன்ட் ஹோட்டல் வச்சு கைது பண்ணாங்க. கைது பண்ணல கன்ட்ரிமேடு கென்னு இருந்துச்சு, திருமங்கலத்து பக்கத்தில் கன்ட்ரிமேடு கென்னு இருந்துச்சு. அது ஒரு அசோசியேஷனுக்கு வேண்டி அவங்க அசம்பிள் ஆனாங்க, கைதானாங்க, பெயிலில் வந்துட்டாங்க. பெயிலில் அது அப்படியே முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த டீம் தான் அதில் ஃபாலோ பண்ணாங்க. அதனால் ஒருத்தவங்க A+ஆக இருக்காங்க அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போட்டாலே உங்களை அதில் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களை குற்றப்பரம்பையாகவே பார்க்கக்கூடாதுங்கிறது சட்டத்தோட நோக்கம். ஒருத்தவங்க ஒன்ஸ் தப்பு பண்ணிட்டா அவன் லைஃப் டைம் அக்யூஸ்டுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எப்போ வேணுமோ தன்னோட வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இப்போ இந்த வழக்குலேயே அதுமாரி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த வழக்கில் யார், நாகேந்திரன் சிறைக்கு போய் 24 வருஷம் ஆகுது. யார், ஸ்டான்லி சண்முகம் மர்டரில் கன்விக்ஷன் ஆகிப்போச்சு, வெளியிலே வரலை. ஸ்டான்லி சண்முகம் யாருன்னா ADMKல முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அப்போ ஜெயலலிதா அவங்க ஒரு ஜீவோ போட்டாங்க, 10 வருஷத்தில் பொது மன்னிப்பு விட்றாங்க. இப்போ கூட விடுறாங்க. ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு, எல்லாரும் மனுவையும் கன்சிடர் பண்ணுங்கள், அப்படியே உள்ளே வச்சுருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு மனு கொடுக்கணும். ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீக்கிரம் எனக்கு என்னோட ஆயுள் காலம் 14 வருஷம் தண்டனைன்னா 14 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கும், 15, 16 போயிட்டுருக்கும். என்னை விடுங்க, என்னோட ஆயுள் காலம் போகுதுன்னா அது பேர் ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ். அது ஹைகோர்ட் சொல்லி 1 by 1 கன்சிடர் பண்ணுங்கன்னு. அப்போ கன்சிடர் பண்ண உள்ள ஜெயலலிதா அவங்க ஒரு ஜீவோ போட்டாங்க, உள்ளே இருந்து கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு வேறு எதுவும் கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருக்கக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அப்படி பார்த்தா 120B தான் தென்னரசோட கொலையில் நாகேந்திரனுக்கு மறுபடியும் அவர் உள்ளே வர்றார் அந்த கேஸில். அந்த ஸ்டான்லி சண்முகம் மர்டர் கேஸில் இவர் உடன் குற்றவாளிகள் எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க 10 வருஷம் முடிச்சுட்டு. ஆனால் நாகேந்திரனால் போக முடியல. 24 வருஷம் கழித்து அவருக்கு மறுபடியும் வழக்கு தோன்றுறது பையன் ரூபத்தில், அஸ்வத்தமன் ரூபத்தில். இப்போ முதல்ல ஆருத்ரா கோல்டு முதல் விஷயம் ஆற்காடு சுரேஷோட கவுண்டர். ஏன்னா அவர் பையன், அவர் தம்பி இருந்தார் பொன்னேபால். ஆற்காடு சுரேஷ் பண்ணிய கொலை உங்களுக்கு தெரியும். யார், சின்னாவையும் அட்வொகேட் பகத்தையும் டபுள் மர்டர் அடித்தாங்க. எங்கள் கும்னாஞ்சாவடியில் பூந்தமல்லி கூட்டுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி பாம்பலாஸ் கூட்டுக்கு தான் வச்சு அடித்தாங்க, ஹோட்டலில் வச்சு டபுள் மர்டர் அடித்தாங்க. அது தொடர்ச்சியாக அதனால தான் அந்த ஆற்காடு சுரேஷை இங்கே ஹோட்டல் நம்ம பட்டினப்பாக்கம் நம்ம உணவு இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியாகவே ஆகிட்டு. ஆக்சுவலாக அது ஒரு மீன் கடைகள் இருந்துச்சு, அது இப்போ உணவகத்தோட ஒட்டுமொத்த மீனவக உணவகம் ஆகிட்டு. அதில் சாப்பிட்டு வந்தப்போ தான் கொலை பண்ண. அந்த கொலையும் பண்ணது நவீன் யார், இப்போ தீபக் ராஜா படுகொலையில் இருக்கார் இல்லையா நவீன், அவர் தான் அந்த கொலையில் அவர். ஆனால் அதில் ஆம்ஸ்ட்ராங் பேரெல்லாம் இல்லை. பட் ஆம்ஸ்ட்ராங் பின்னாடி இருந்து ஆருத்ராக இயக்குனார். ஆருத்ரா கோலில் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். அந்த பண கம்பெனி சைடு ஆற்காடு சுரேஷ் இருந்தார். இதுதான் முதல் கட்ட போணுச்சு. அண்ணனுடைய மரணத்திற்காக அண்ணனுடைய எவ்வளோ பெரிய பிளான் தெரியுமா அது. அண்ணனுடைய மரணத்திற்காக அண்ணனுடைய பிறந்த நாள்லேயே வச்சு போடுறோம்னு சொல்லி சபதம் எடுத்ததாக சொல்லி அவரோட ஃபோட்டோவெல்லாம் வச்சுதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஆட்டிடியூட். இதெல்லாம் போலீஸ் அப்பயே சுதாரிச்சிருந்துருக்கணும். அவர் ஃபோட்டோ வச்சு கத்தி வச்சு படையல் போட்டாங்க.
அதோட கேஸை ஃபுல் ஸ்டாப் வைக்கலான்னு முடிவெடுத்தாங்க. அதான் ஆற்காடு சுரேஷோட மரணத்திற்காக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு விட்டார், அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப், டாட். ஆனால் அது முடியலை. அது தொடர்ச்சியாக அஞ்சலை கைது. அஞ்சலை யாருன்னா ஆற்காடு சுரேஷுக்கும் சின்னாவுக்கும் பிரச்சனை வந்தது காரணமே அஞ்சலை தான். அந்த போட்டியில் தான் சின்னாவே கொலை செய்யப்பட்டாங்க. அப்புறம் அஞ்சலை உள்ளே வந்தோன்ன பிறகு தான் அடுத்து ஒன் பை ஒன்மையாக போலீஸ் லைன் எடுக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது இதில் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இதை கிடப்பில் போகிறதுனா போட்டிருப்பாங்க, எவ்வளோ கேஸ் இருக்குது. ஆனால் இதை சின்சியராக பிடிச்சாகணுங்கிற கட்டாயம் தமிழ்நாடு போலீஸுக்கு வந்துருச்சு. இவ்வளோ பெரிய ஒரு ஆம்ஸ்ட்ராங்னா நம்ம ரொம்ப எளிதாக பேசிக்கிட்டு இருக்கோமா? அவர் உயிரோடு இருக்குள்ள ஆம்ஸ்ட்ராங்னு பேரே யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லாகவே பிஎஸ்பிங்கிறது அந்த மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும். 40 தொகுதியிலையும் தனிச்சு தான் நிற்கும் கட்சி, 234 தொகுதியிலையும் தனிச்சு தான் நிற்கும். 99வது வார்டில் கவுன்சிலர் ஆகிறாரு. அந்த எலெக்ஷனே வந்து கேன்சல் பண்ணது ஹைகோர்ட்டு, பூரா சென்னையில் ரவுடிஸ் புந்து எடுத்துட்டாங்கன்னு. அவ்வளோ அந்த அளவுக்கு அப்போ கூட ஹைகோர்ட்டில் போய் நான் சுயேட்சையாக ஜெயித்தவன், ஏன் தேர்தல் ஏன் செல்லாதுன்னு கேஸ் போட்டு வந்த மனுஷன் அவரை வந்து அசாசினேட் பண்ணிவிட்டு கடைசியாக ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு தான் கணக்கு ஆரம்பித்தாங்க. அப்படியே ஒன் பை ஒன்னாக போலீஸ் வந்து லீடு எடுத்து வந்து வர கடைசியாக வந்து பார்த்தா ஒரு சோப்பு கம்பெனியில் போய் நிற்கிது. எவ்வளோ தூரம் சுற்றி இடையில ஸ்கிராப்னு சொல்லி ஸ்கிராப்பில் கொஞ்ச நாள் போனாங்க. ஸ்கிராப்பும் பெரிய பிஸ்னஸ் தான் மெட்ராஸில். கம்பெனியில் இருக்கும் ஸ்கிராப்பு டெண்டர் எடுத்தது நீங்கள், ஏற்றுற லாரியில் கமிஷன் வாங்குறது நான். இப்படி ஒரு தொழில் நடக்குது. அது இந்த பகுதி போன உரகடம், ஸ்ரீபெரும்புதூர், மணிமங்கலம், படப்பை, அப்படியே தாம்பரம், அப்படியே மெப்ஸ் வரையும் வந்துடுவாங்க. ஸ்கிராப் எடுக்கிறது பெரிய லாபம். அது நகை கடையை விட அதிக லாபம். அது ஒரு பிஸ்னஸ். அதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் ட்ராவல் ஆனாங்க. இப்படியா ஒரு பக்கமாக இழுத்து கடைசியாக சோப்பு கம்பெனியில் போய் நின்றுட்டாங்க. சோப்பு கம்பெனி அது கவர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த இடத்தையும், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு உள்பட்ட உரக்கத்தூர் அப்படிங்கிற வில்லேஜ் அது. அந்த வில்லேஜில் சுமார் 300 கோடி ரூபா சந்தையில் விற்க வேண்டிய இடம், கவர்மெண்ட் வேல்யூவேஷனே 150 கோடி ரூபா. அந்த இடம் ஆல்ரெடி அதில் சில புறம்போக்கு இடம் இருக்குது. மொத்தமாக புறம்போக்குன்னு அதில் இல்லை, கொஞ்சம் புறம்போக்கு இடம் இருக்குது. அந்த புறம்போக்கு இடத்த ஸ்மெல் பண்ணி வக்கீல்களுக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யுமா? எப்படின்னா எது புறம்போக்கு இடம், இதில் எது பட்டா உள்ள பில்டிங்கு, இதில் ஏன் பட்டா இல்லை, இந்த இடம் ஏன் ரொம்ப நாள் பூட்டியே கிடக்கு. சில இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க, இந்த சொத்து இன்னாருக்கு சொந்தம், யாரும் அத்துமீறக்கூடாதுனாலே அது கோர்ட்டு வில்லங்க தான் பார்த்தாலே தெரியும். அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி எதுக்கு போர்டு வச்சு மட்டும் மடக்கி வச்சுருக்க போகிறீங்க? அதை ஸ்பெல் பண்ணியிருக்குதா அசோத்தமன் ஸ்பெல் பண்ணிட்டாப்புல. ஸ்பெல் பண்ணி கம்பெனிக்காரன்ட்ட போய் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டான், திருவள்ளூர் மாவட்டம்னாலே ஒரு 2 பேரை கையை காமிச்சு விட்ருவாங்க. ஒன்று பூவமூர்த்தியோட தம்பி ஜெகன்மூர்த்தியோட கை காமிப்பாங்க, அங்கே போய் கேளுங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அவரோட சிஷிய புள்ள, அவரும் அங்கேருந்து அரசியல் கற்றுட்டு வந்தவர் தான். ஆம்ஸ்ட்ராங் கையை காமிச்சிட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்ட்ட கேட்கக்குள்ள, ஏன் அவன் டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக வச்சுருக்கான், அதில் போய் உனக்கு என்ன பிரச்சனை, அவன் இடத்த விற்று தான் நான் கேட்டிருக்கான், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாஷ் ஆகுது. மறுபடியும் அவங்களுக்குள்ள சமாதானம் ஏற்பட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மகளுடைய பிறந்தநாள் விழாவில் அசோத்தமன் பங்கேற்கிறார். அதுக்கு அதை விட நான் பியூட்டிஃபுல் சொல்கிற கேட்டேங்க, ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு கண்டன நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்கார் அசோத்தமன். அந்த நிகழ்வில் ஃபுல்லாகவே கலந்துருக்கிறார் அவர். 110 சிஆர்பிசின்னு ஒரு இருக்குமா, இதன் மூலம் வந்து பொதுமக்களுக்கு நம்ம விவாதத்தின் மூலமாக வந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும். காவல்துறை நடவடிக்கையும் அரசாங்கத்துறை நடவடிக்கையும் அடுத்த கட்டத்தை உயர்த்தணும்னா A+ன்னு வந்தாவே அவனை வந்து தொடர்ந்து 110 சிஆர்பிசியில் பைண்ட் ஓவர் பண்ணி நீ வந்து அடுத்த குற்றத்தில் ஈடுபடக்கூடாது, அப்படி ஈடுபட்டால் உனக்கு தண்டனை இரட்டிப்பாக்கப்படும் அப்படின்னு எழுதி வாங்கி கொடுக்கணும். 7 வருஷத்துக்கு குறையாத தண்டனை அவனுக்கு கிடைக்கும். ஆக அந்த பவுண்ட் ஓவர் பண்ணுறதை வந்து காவல்துறை சற்று தொய்வடைஞ்சதுனால தான் இவ்வளவு A+ வந்து சுதந்திரமாக வந்து அலைஞ்சிருக்கானுங்க, ஆர்கனைஸ் ஆகிருக்கானுங்க, திட்டம் தீட்டிருக்கானுங்க. 5 முறை வந்து முயற்சி பண்ணியிருக்கானுங்க, இது 6வது முறை. திட்டம் தீட்டி இருக்காங்கிறத கடந்து இதுல 2 விஷயம் நான் பாக்குறேன். சம்போ செந்திலையும் நாகேந்திரனையும் நான் இன்னும் டெப்தா போகலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மற்ற ரவுடிகள் எல்லாருமே வந்து வெளியே இருக்காங்க, அவங்க உலாவிட்டு இருக்காங்க. சம்போ செந்தில் யாரு, எங்க இருக்காரு அப்படின்ற ஒரு இது இன்னுமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இந்த பக்கம் நாகேந்திரன் வேலூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெயில இருந்துட்டு இருக்காரு, இன்னுமே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே இதுக்கு பிளான் பண்றாங்க. சிறையில இருந்தபடி இவரு கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னும், சம்போ செந்திலும் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு நாகேந்திரன் லிவர் டிசீஸ் பேஷண்ட். கல்லீரல் முழுவதுமாக கெட்டுப்போச்சு. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் குளோபல் ஹாஸ்பிட்டலில் வச்சு பண்ணாங்க. நாகேந்திரன் 25 வருஷமா ஜெயிலில் இருக்கிறாரு.
வெளியில் என்ன ஃபீல்ட் அவுட் எல்லாமே என்ன நடக்குதுன்னு சொல்கிறத வச்சு தான் அவரால் செய்ய முடியும். அவர் வர முடியலங்கிறதுக்காக தான் ஒரு படையை அமர்த்துறாரு. அந்த படை தான் ஹரிகரன். ஹரிகரன் வந்து டைரக்ட் லீடர், சம்போ செந்தில் வந்து இன்டைரக்ட் லீடர், நிழல் உலகத்தாதா. அவர் வந்து அவருடைய முகம்தான், சம்போ செந்திலுடைய முகம்தான் ஹரிகரன் அப்படிங்கிற வழக்குரைஞரும். இது முழுக்க முழுக்க காவல்துறையோட மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு. சம்பவ செந்திலுங்கிற ஒரு போட்டோ 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோ வச்சிருக்காங்கம்மா. அப்படிதான் இந்த சம்பவ செந்தில தேடிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப காவல்துறை இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிருக்காங்க ஆரம்பத்திலேயே. இப்ப மிஸ் பண்ணல, ஒரு 20 வருஷம். சம்பவ செந்தில் வந்து விஜய் என்கின்ற விஜயகுமார் அப்படிங்கிறவர் வந்து நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஒய்எம்சிஏன்னு ஒரு பில்டிங் இருக்கும். அதுக்கு பக்கத்து தெருவில் ஓட விரட்டி பாம்பில் ஓட அடிச்சிருக்காரு. பட்டப்பகலில் ஓட அடித்து அவரை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. அதில் சம்பவ செந்திலுடைய ஆப்ரேஷன் ஜஸ்ட் பேக் சைட் ஆஃப் த ஹைகோர்ட். இன்னொன்று வந்து மவுண்ட் ரோடில் சிடி மணியும் காக்காத்தோப்பு பாலாஜி அப்படிங்கிற 2 பேரும் காரில் வரும்போது அப்படியே லைவாக பைக்கில் போயிட்டு வந்து வெடிகுண்டு அடித்து அவங்கள அந்த இடத்துலையே வந்து பட்டப்பகலில் மவுண்ட் ரோட்டில் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி வந்து பாம்பை வீசுறதுல வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு, பாம்பை கையாண்டிருக்காரு. அப்போ விஜய் என்கின்ற விஜயகுமார் வழக்கில் வந்து சம்பவ செந்தில் தான் ஆப்ரேட்டர், கூலிப்படையினுடைய தலைவனாக இருந்திருக்காரு. இங்கே வந்து தன்னுடைய நண்பனுக்காக சிடி மணியையும் காக்காத்தோப்பு பாலாஜியும் வந்து மவுண்ட் ரோட்லேயே வந்து வெடிகுண்டு அடிச்சிருக்காரு. ஸோ 3 இப்போ வந்து இந்த வழக்கில் அவர் வந்து 6 வெடிகுண்டுகளை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அந்த கொடுத்து அனுப்பிச்ச வெடிகுண்டுகளை வாங்கிட்டு வந்து சேர்த்தான் பாருங்க, அவன் தான் வந்து நம்ம கோடம்பாக்கத்தை சேர்ந்த விஜயகுமார், முகிலன் 3 பேருமே சேர்ந்து ராஜேஷ் ராஜேஷ்ங்கிறது யாரு, சம்பவ செந்திலுடைய ஏஜெண்ட். அவர் தான் வந்து திருநெல்வேலியிலேருந்து, தட் இஸ் திருச்செந்தூர்லேருந்து வெடிகுண்டுகள் வந்து சேஃபாக கொண்டு வந்து ராஜேஷ் இந்த முகிலன், விஜயகுமார், விக்னேஷுக்கெல்லாம் வந்து 6 வெடிகளை கொடுத்துருக்காரு. அந்த வெடிகுண்டுகளை இவங்க வாங்கிட்டு போய் மலர்கொடி கிட்ட கொடுத்து, மலர்கொடி ஹரிகரன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி ஹரிகரன் டீமுக்கு சப்ளை பண்ணியிருக்காரு. ஆக வெடிகுண்டுகளை வந்து தயார் பண்ணி தென் மாவட்டத்திலேருந்து கொண்டு வந்து சப்ளை பண்ணினதே வந்து, ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து அவர் தான் சப்ளை பண்ணல. யார் சொல்கிறாங்க, விஜயகுமார், விக்னேஷ், முகிலன் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது சொல்கிறானுங்க, ராஜேஷ் ஒளியா வெடிகுண்டுகள் நாங்கள் வந்து சம்பவ செந்திலுடைய டீம். நாங்கள் அவர் என்ன கேட்கிறாருன்னா, காவல்துறை முன்னாடியே இவரை பிடிக்கிறதுல சுணக்கம் ஏற்படுத்திட்டாங்க. இவ்வளவு பெரிய வெடிகுண்டுகளை வந்து மவுண்ட் ரோட்ல வெடிகுண்டு வீசியவர், உயர்நீதிமன்றத்து பக்கத்துல ஒரு மிகப்பெரிய கொலையை வந்து அரங்கேற்றியவர். இந்த வழக்குல வந்து வெடிகுண்டுகளை வந்து சப்ளை பண்ணி, ஆயுதங்களை சப்ளை பண்ணி இந்த என்டையர் ஸ்கீமுக்கும் வந்து வாட்ஸ்அப்லேயே பேசி வந்து ஸ்கெட்சை வந்து ஆப்ரேட் பண்ணவர். நாகேந்திரனால் கூலிப்படையாய் அமர்த்தப்பட்டவர். இவ்வளவு பெயரும் புகழையும் உடைய ஒரு நபரை, ஒரு கூலிப்படை தலைவனை பற்றியெல்லாம் காவல்துறை அறியாமல் இருந்தது அப்படிங்கிறது காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே சமயத்தில் இவங்க அத்தனை பேரையுமே வந்து இந்த ஆன்டி கேங்ஸ்டர் டீம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீமுடைய கண்காணிப்புலேயே ஒன்று இருக்கணும். டே நேற்று எங்கடா போனேன், இப்போ யாருக்கிட்ட ரைவலாக இருக்கான், யாருக்கிட்ட சுமூகமாக இருக்கான், யார் இவன் எந்த டீமை சேர்ந்தவன், இவன் எந்த டீமை சேர்ந்தவன், இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் உரசல் இருக்குதா இல்லையா. இப்போ நம்ம ஏரியாவில் வந்து பார்க்கு சர்வேயர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த பார்க்கில் மரம் வளர்ந்ததா, செடி உடஞ்சிதா, அதை பார்க்க தானே பார்க் சர்வேயரோட வேலை. அது மாதிரி ஆன்டி கேங்ஸ்டர் டீம்னு ஒருத்தர் போட்டால், இவனுக்கு இருக்கிறதே வந்து ஒரு 33 டீம் இருக்கான்னு வைங்களேன். 33 டீமுக்கு வந்து லெஃப்ட் விங் யார், ரைட் விங் யார், இவனுக்குள்ளே வந்து எந்த டீமுக்கும் அடிக்கடி மோதல் வருது. இதனால் யாரை பழி தீர்க்கிறதுக்கு அவங்க தயார் நிலையில் இருக்கிறாங்க. யாரை நம்ம காப்பாற்றணும், யாரை எச்சரிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பிளான்டாக வந்து பண்ணுறதுக்கான டீமாக அந்த ஆன்டி கேங்ஸ்டர் டீம் இல்லை. ஆக எதிர்கால தமிழக காவல்துறையில் வந்து ஆன்டி கேங்ஸ்டர் டீமை மிகப்பெரிய டீமாக உருவாக்கி, இந்த நம்ம லிஸ்ட்டில் இருக்கானுங்க பார்த்தீங்களா, 4000 ரவுடி, மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் வந்து 26,000 ரவுடி, அதை வந்து 546 தனிப்படை போட்டு இப்போ கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 546 தனிப்படையும் திரு அருண் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிற தனிப்படைகளும்
போதுமா என்றால் கண்டிப்பாக பத்தாது. ஏனென்றால் அவங்க ரெகுலராக போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஆளுங்க. அவங்க வந்து ரவுடியை போய் பார்த்துட்டு, சார் நேற்று பார்த்தேன், அவன் என்னமோ தண்ணி பிடிச்சிட்டு இருந்தான், அவன் கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு வந்துட போகிறார். அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கான மெஷினரி லோக்கல் போலீஸ் அல்ல அப்படிங்கிறத இந்த வழக்கு நமக்கு தெளிவாக எடுத்து எதிர்கால காவல்துறையை எப்படி எக்யூப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய பாட புத்தகமாக அமைஞ்சது தான் இந்த கொலை வழக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. புரியுது. ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறை கைது நடவடிக்கைகள் எடுக்கும் போதும் நம்ம இதோட முடிஞ்சிடும், இவங்க தான் குற்றவாளியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். ஆனா அதன் பிறகு மேலும் ஒருவர் கைது, இவர் தான் அவரை விட பெரிய நாகேந்திரனோட முடியாதுமா, நாகேந்திரனோட முடியாது. இப்போ முடியாது, நாகேந்திரன் மினிமம் 6 பேராவது இருக்கணும். நாகேந்திரனுக்கு பிறகு இன்னும் 6 பேர், அப்ப 30 பேர் சார் மொத்தமா கண்டிப்பா பிடிப்பாங்க. போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சுமோட்டோ ட்ரெஸ் போட்டு அட்டன் பண்ணாங்கல்ல, அவங்க தான் அவங்க போய் சரண்டர் ஆகுறாங்க. அவங்களும் கிளவராக தான் செயல்பட்டாங்க. அவங்களும் சோ கிளவர், போலீஸ் ஆல்சோ கிளவர். ஏன்னா அது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுச்சு, இல்லாட்டி போலீஸ் அத்துறை கணக்கு முடிச்சிருப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு. அவங்க போனால் இதில் பெரிய பிரேக்கர் திருவேங்கடத்தோட என்கவுண்டர். திருவேங்கடம் என்கவுண்டர் நடக்கலாம், வழக்கு இந்த அளவுக்கு டேக் ஆஃப் ஆயே இருக்காது. ஏன்னா அப்படியே எல்லாம் மூடியிருப்பாங்க வாயை. என்கவுண்டர் பண்ணணும் எல்லாருக்கும் பயம் கொடுத்துருச்சு, நம்ம சொல்ல கட்டி நம்மள ஏதாவது பண்ணுற போகிறானுங்கன்னு சொல்லி. அதுவும் என்கவுண்டருங்கிறது போலீஸை வெட்ட வந்தார்கள், அதற்கு திருப்பி போலீஸ் விட்டார்கள். அதுதான் ரெக்கார்டு, அதுதான் நம்மளும் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது தான் சந்தேகம் வருது, ஏதாவது ரெக்கார்டை ரீ ரெக்கார்டிங் பண்ணக்கூடாது, ரெக்கார்டை தான் பண்ண முடியும், ரீ ரெக்கார்டிங் தான் பண்ணக்கூடாது, அது தப்பு. அது அப்போதான் பொன்னேபாலு, வழக்கறிஞர் அருள் இவங்களெல்லாம் இங்கே கஸ்டடி எடுக்கிறது எக்மோர் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க, இங்கே இந்த கோர்ட்டு. அப்போ தான் சொல்கிறேன், நாங்கள் போலீஸோடு போக மாட்டோம், எங்களை சுற்றுவாங்க போலீஸு, எங்களை கொல்ல போகுதுன்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நீதிபதி என்ன செஞ்சார், ஏசி சரவணன் சாரை கூப்பிட்டு ஒரு அஃபிடவிட் போடு, நீ இவங்களை அழைச்சிட்டு போன மாத்திரம் கொண்டாந்து விடுவேன், எப்படி அழைச்சிட்டு போனியோ அப்படியே தான் கொண்டாந்து விடணும், வேறு எதுவும் நீ செஞ்சினா ஒன்று நடவடிக்கை எடுப்பணுன்னு. அவங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் கேஎம்சியில் செக்கப்பு, அது ஒரு அட்டாக்கில் போயிட்டாங்கன்னு வச்சுக்க, நைட்டில் அவர் மாட்டிப்பார், சரவணன் மாட்டிப்பார். காலை மாலை செக்கப் பண்ணி சுகர் டேப்லெட்லாம் கொடுத்து பத்திரமா ஒன்றா திருப்பி விட்டாங்க. ஆனால் உண்மையை பூரா சொல்லிட்டாங்க. போலீஸ் என்கவுண்டர் அப்படின்றது சரியாக தவறாங்கிறத விட சரியான நபர்களை சுட்டார்கள்னா சரிதான். இப்போ ஆந்திராவில் இப்போ கற்பழிப்பு இப்போ ரீசெண்டாக தெரியும், கொல்கத்தாவில் பயங்கர சிவியராக போயிட்டுருக்கு. ஆந்திராவில் ஒரு கோவிட்டோட ஒரு மருத்துவர், அவங்க பெண் மருத்துவர் மொபைட்டில் ஸ்கூட்டர் பைக்கில் வர்றாங்க, அவங்க ஒரு பிரிட்ஜுக்கு கீழே கற்பழிக்கப்படுறாங்க, ப்ரூட்டல் ரேப். அப்போ என்ன செஞ்சிடுறாங்க, ரேப் பண்ணி பெட்ரோலை ஊற்றி ஃபயர் பண்ணிடுறாங்க. உடனே ஒரு 4 பேரை போலீஸ் பிடிச்சி இப்போ பெட்ரோல் வாங்கிட்டு சொல்லி இவன் தான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தான், இவன் தான் ஊற்றினா, இவன் தான் கொடுத்து 4 பேரையும் சுட்டுட்டாங்க. ஆனால் நடந்த கதையே வேறு. பெட்ரோல் வண்டியை போட்டுட்டு பைக்குக்கு பெட்ரோல் வேணும்னு சொல்லி போன ஒரு 4 பேர் அப்பாவியை பிடிச்சி பெட்ரோல் வாங்கிட்டு வந்து அவன் பெட்ரோல் வாங்கிட்டு வர்றான். இது நடந்ததுமா, இப்போ நடந்தது கோவிட்டோட. ஆக்சுவலாக அவனை 4 பேரும் அதுக்கு அக்யூஸ்டே கிடையாது. இப்போ தான் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் ஒத்துக்கிட்டாங்க 4 பேர் அக்யூஸ்ட் இல்லை, ஆனால் கேஸை க்ளோஸ் பண்ணுறது எங்களுக்கு ஒரு வழி தெரியலன்னு. டெல்லியில் 300 பேருக்கு மேலே சுட்டிருக்காங்கம்மா போலி என்கவுண்டரு. அதனால தான் நான் என்கவுண்டர் ஆதரிக்கலைன்னு சொன்னேன். அவன் குற்றவாளியா இல்லையா என்று தீர்மானிக்கப்படும், கோர்ட்டில் தீர்மானிப்போம். அது நீதிபதி, கற்றறிந்த நீதிபதிகள் இருக்கிறாங்க, மாண்புமிகு நீதி அரசர் இருக்காங்க, அரசு வழக்கறிஞர் இருக்காங்க. அவருக்கும் வாதிடுறதுக்கு நியாயமான ஒரு பிரீத்திங் டைம் ஒன்று கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்த பிறகுதான் நீங்கள் வந்து அவருக்கான தண்டனை கொடுக்கணும். ஏம்மா 40 வருஷம் கழித்து டாக்டர் பிரகாஷ் சுப்ரீம் கோர்ட்டால் விடுதலை செய்யப்படுறாருமா, காட்டுப்பள்ளியில் வந்து பெண்களை வைத்து ஆபாசம் எடுத்தாருன்னு 40 வருஷம் ஆச்சு. 38 வருஷம் கழித்து விடுதலை செய்யப்படுறார். என்ன சொல்லி விடுதலை செய்யப்படுகிறார், போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி விடுதலை பெறார். அப்போ 38 வருஷம் நான் ஜெயிலில் இருந்திருக்கேனே. 27 ஆண்டுகள் கழிச்சு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ 27 வருஷம் நான் ஜெயிலில் இருந்திருக்கேனே, என் சுதந்திர காற்றை நான் சுவாசிக்கலையே. அதனால் ஒருத்தவங்க மேலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டதுனால அவங்கள குற்றவாளின்னு நான் என்றைக்கும் ஒத்துக்கிறது கிடையாது. எந்த நேரத்துலையும் அவங்களுக்கான ஆதாரங்கள், அவங்க விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். திரு ஆனந்த் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டு அரசு வந்து இந்த வழக்கினுடைய போக்கை வந்து சரியான முறையில் வந்து எடுத்துரைக்க வேண்டும். அவ்வாறு எடுத்துரைப்பதில் வந்து சற்று தொய்வு ஏற்படுமானால் அந்த தொய்வை நிறைவு செய்யும் வகையில் நாங்களும் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு பை சப்போர்ட் ஆஃப் திஸ் கேஸு நாங்கள் வந்து இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டு நாங்களும் வந்து அப்பியர் ஆவோம். அவங்களுக்கு சட்ட ரீதியான முழுமையான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதே எங்களுடைய நோக்கம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 50 வழக்குரைஞர்கள்
இது மாயாவதியுடைய தலைமையில் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரவுடிகளா பின்னணிகள் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து அட்வொகேட்டா இருக்காங்க. இவங்க மலர்கொடி எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு வழக்கறிஞர், அருள் எடுத்துக்கிட்டா அவர் ஒரு வழக்கறிஞர், இந்த மாதிரி பின்னணியில பாத்துட்டு இருந்தோம். சமீபத்துல சார் கூட ஒரு பாம் பிளாஸ்ட் மேட்டர் சொன்னாரு. அது யாருக்காருன்னு தெரியும் சாருக்கு. ஆனா சார் அதுக்கு மேல சொல்லல அந்த விஷயத்த. அது ஒரு பிரபல வழக்கறிஞரோட வண்டி தான் அது. நீங்கள் மவுண்ட் ரோட்டில் தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நடந்துச்சு அந்த அஃபென்ஸு. பால்கனாராய் சார் வந்து மூத்த வழக்கறிஞர். 7 மணி நேரம் விசாரித்தாங்க. அதில் ஒரு விஷயம் இருக்குது, எங்களுக்குன்னு சில மேனுவல் இருக்குது. நான் ஒரு வக்கீல், யுவர் அக்யூஸ்ட், என் ஆஃபீஸில் வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது உங்களை. அது எங்களுக்கு கொடுக்க அளப்பறியாத அதிகாரம், வெள்ளைக்காரன் கொடுத்தது. அது என் ஆஃபீஸில் வச்சு நீங்கள் அக்யூஸ்ட்டை தூக்க முடியாது. நீ வெளியே வருவான், அரெஸ்ட் பண்ணிக்க, இல்லைன்னா நான் கோர்ட்டில் கொண்டு சரண்டர் பண்ணுறேன். அதே மாதிரி என் ஆஃபீஸ்லேருந்து கடற்கடன் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் என் காரில் ஏற்றி நேரம் நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு வச்சுங்க, கோர்ட்டுக்கு தான் போகணும். ஆனால் போலீஸ் விட்டுற மாட்டாங்கன்னு வச்சுங்க, அவனுக்கு 2 குத்து எங்களுக்கு 2 குத்து மழை கொண்டு போயிடுவாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். போராட்டங்கள் நான் வெற்றி பெற்றது உண்டு. ஆனால் இதுதான் லா இதுதான். அப்போ எங்கள் அட்வொகேட் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அக்யூஸ்ட் ஆன பிறகு என்கிட்ட விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்கல்ல, சார் கத்தி நான் அங்கே தான் வாங்கினேன், வெடிகுண்டு அங்கே தான் வாங்கினேன், அவன் தான் முதல்ல வெட்டினான், நான் தான் எதை வேணுமோ வச்சுக்கோங்க, ரேப்பு கூட வச்சுக்கோங்க, அதை எங்கள்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, அதை நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஈவன் சிசிபி சிபிஐக்கு போனால் கூட மை கிளைண்டோட ஸ்டேட்மெண்ட் அது, அதை கேட்கவே மாட்டாங்க எந்த போலீஸ்டையும். அதேமாரி ஒரு அக்யூஸ்ட் அப்ஸ்கான் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதான் ஒளிஞ்சிருக்காங்கல்ல பெயிலுக்காக வேண்டிய, முன்ஜாமீனுக்காக வேண்டிய, அப்போ போலீஸ் வந்து எங்களை கேட்கவே மாட்டாங்க எங்கே இருக்கான் சொல்லுங்கன்னு. ஆனால் போலீஸுக்கு தெரியும், இந்த வக்கீலுக்கு தெரியாமல் அவன் எங்கேயும் இல்லைன்னு, ஆனால் கேட்க மாட்டாங்க. அதுதான் அட்வொகேட் மேனுவல். எங்களுக்குன்னு சில அதிகாரம் இருக்குது. அதே தான் பால்கனாராய் சார் சொன்னார். 7 மணி நேரம் என்னை விசாரித்தாங்க. கொலை செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட யாரும் டிஸ்கஸ் பண்ணலை, கொலை செஞ்ச பிறகு என்கிட்ட பேசுனா நான் பேசுவேன், அதை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாகேந்திரனுக்கு கேஸ் நடத்தியிருக்கேன். யார்? பால்கனாராய் சார் கேஸ் நடத்தியிருக்காரு. சம்பவ செந்திலுக்கு ஒரு காலத்தில் நடத்தியிருக்கிறேன். மற்றபடி அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நீ எப்போ ஒன்றும் விசாரிங்க, நான் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர்றேன். அதான் சட்டம் படித்தவங்கள்ட்ட ஒன்று. சிஆர்பிசியில் இன்னொரு அதிகாரம் இருக்குது, ஐயாவுக்கு தெரியும், எவிடன்ஸ் ஆக்டில். எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நான் மௌனமாகவும் இருக்கலாம் சில கேள்விகளுக்கு. 25ஆம் தேதி 5 மணிக்கு நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, மௌனமாக இருக்கலாம். ஏன்னா ஆட்ரான்னு பதில் சொல்ல வேண்டியதில்லை. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு அவருக்கு தெரியும், வழக்குரைக்கும் தெரியும். காவல்துறை அதிகாரி முன்பு கொடுக்கிற வாக்குமூலங்கள் வந்து ஏற்புடையது அல்ல, நீதிமன்றம் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது. ஆனால் அதில் கொராபரேட்டிவ் விட்னஸ் இப்போ இந்த வழக்கில் சொல்ல போனால் உங்களுக்கு அஸ்வத்தாம இவர் நாகேந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, நாகேந்திரன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப அருமையான விவாதம் என்னென்னா, நாகேந்திரன்ட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. உங்கள் மகன் வந்து உங்களுடைய மகன் அஸ்வத்தாமன் நீங்கள் சொன்னது உத்தரவின் பேரில் உங்களுடைய ஆலோசனையின் பேரில் ஆம்ஸ்ட்ராங்கை இந்த தேதியில் சந்தித்திருக்கிறார். அவர் இல்லைன்னு சொல்லிட்டார். சந்தித்திருக்கிறார். சந்தித்து பேசுகிறாருன்னா இப்போ மகனை கேட்குறாங்க, நீங்கள் சந்தித்தது உண்மை தானே அப்படின்னா ஆமாம் சொல்கிறார். அப்போ சந்தித்த போது நீங்கள் வந்து ஃபோனை வந்து ஆம்ஸ்ட்ராங்கிட்ட கொடுக்க சொன்னீங்க. நீங்கள் ஃபோனில் வந்தீங்க, ஃபோனில் வந்து ஆம்ஸ்ட்ராங்கிட்ட கொடுக்க சொன்னீங்க. அப்போ மறுக்கிறார். ஆனால் அந்த தேதியில் நாகேந்திரனுக்கு ஒரு பயன்படுத்திய ஒரு செல்ஃபோனில் இருந்து அஸ்வத்தாமனுக்கு அழைப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து காவல்துறை ப்ரூவ் பண்ணிடுது. ப்ரூவ் பண்ணோடனே அவரால் மறுக்க முடியல. அப்படிங்கிறது தான் காவல்துறை இன்னைக்கு ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் திஸ் கேஸ்னால் அதுதான். அப்போ காவல்துறை எவ்வளோ நுணுக்கமாக வந்து இவர் வந்து செல்ஃபோனை வந்து அந்த உரையாடலின் போது அவர் கொடுத்துருக்கிறார். அவர் வாங்கிட்டு வந்து என் மகனுடைய விஷயத்தில் நீ தலையிட்டால் நடக்கிறதே வேற என்று அவர் வந்து எச்சரித்திருக்கிறார். அப்படிங்கிறத வந்து ரெக்கார்டடாக வந்து அன்றைக்கு டேட்டில் பேசின இதெல்லாம் வந்து ரீகால் பண்ண முடியும். இப்போல்லாம் அட்வான்ஸ் டெக்னிக்லாம் வந்திருக்குது. 3 மாதத்துக்கு முன்பாடி வரைக்கும் என்னென்ன நீங்கள் பேசுனீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிடி போட்டு இப்போ எடுக்க முடியும். கால் ரெக்கார்டர் என்னங்க, கால் ரெக்கார்டில் வந்து என்ன வார்த்தைகளெல்லாம் பேசுனீங்க அப்படின்னு கூட அப்படியே போட்டு காட்ட முடியும். இவங்க குற்றவாளிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து என் ஃபோன்லேருந்து உங்கள் ஃபோனுக்கு கால் போட்டால் தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, அதனால் வேறு ஒரு ஆள் செல்ஃபோனை கொடுக்க சொல்லி நம்ம உரையாடலை மட்டும் பேசிட்டோம்னா பிடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்காங்க குற்றவாளிகள். அவர்கள் அப்படியே நிறுத்து கொண்டு இருக்கட்டும். ஆனால் காவல்துறை இதை விட 10 மடங்கு அறிவியல் வளர்ச்சியோடு சேர்ந்த விசாரணையில் வந்து முன்னணி உள்ளவர்களாக தமிழ்நாட்டு காவல்துறை இருக்கிறது என்பதை மட்டும் பெருமையோடு
சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இதுக்கப்புறம் இந்த வழக்கு அப்படிங்கிறது எதை நோக்கி பயணிக்கும்? ஏன்னா மேலும் ஒரு 6 பேரை அரெஸ்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, இதுக்கப்புறம் இந்த வழக்கு எதை நோக்கி போகும்? இன்னும் மிச்சம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர், ஒரு பிக் ஷாட்ஸ் யாராவது இருப்பாங்க இதுக்கு அலைன் பண்ணி கொடுத்தவங்க. என்ன சொல்கிறீங்க, இந்த சம்பவம் செந்தில் இவங்கெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அவங்களாம் செல்ஃபோனே இல்லாதவங்களாக தான் இருக்கணும். செல்ஃபோன் இருந்தாலும் இவ்வளோ நேரம் ஜிசிங்க ராஜாவன்ட்டு செல்ஃபோனே கிடையாது, இருந்திருந்தா நேரம் பிடிச்சிருப்பாங்க. இவ்வளவு பெரிய பணம் யாரால் கொடுக்கப்படும்? ஒரு நபரால் கொடுக்கப்பட்டதா, இல்லை அந்த நிதி நிறுவனம் மட்டும் கொடுத்ததா, அல்லது வேற யாராவது அல்லது இந்த சோப்பு கம்பெனி கொடுத்ததா? இல்லையே 2 ஏஜென்சி வந்துருச்சா? 2 கார்பரேட்டர் இருக்கு. 2 கார்பரேட் இருக்கா? இந்த 2 பேர்த்துல யாரெல்லாம் பணம் கொடுத்தார்கள்? இவங்க 2 பேர் தான் பணம் கொடுத்தாங்களா, இல்லை 3வது ஏஜென்சி இருக்குதா? அதுக்கு பின்னாடி எக்ஸ், மக்கள் சந்தேகப்படுகிற எக்ஸ் அப்படிங்கிற அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா? அதுக்கு பிறகுதான் வரும். ஸோ இது 30லிருந்து 35 தொடும் என்று நான் கருதுகிறேன். முன்னாடி வரைக்கும் சிபிஐக்கு கொடுக்கணும் இந்த வழக்கு அப்படின்ற ஒரு குரல் ரொம்ப ஓங்கி ஒலித்தது. சிபிஐக்கு போயிருந்தா இந்த வழக்கு எடுபட்டிருக்காது. 540 கோடி ரூபாய் சிறிதா ஒரு கண்டெய்னர் காசு சிபிஐக்கு போனது தான் நீத்து போச்சு. வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு சாருடைய மகனுடைய கொலை நீத்து போச்சு, சிபிஐக்கு போனது. ரயிலில் புல்லிங் போட்டு பணம் எடுத்தாங்க தெரியுமா, செல்லாத பணத்தை. ரன்னிங்லேயே கேஸ் கட்டிங் போட்டு எடுத்தானுங்க, இன்ன வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. பெனிக் ஜெயராஜ் அப்பா பிள்ளை அடிச்சு கொண்டாங்களே சாத்தாங்குளத்தில், இன்ன வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே போடல. தமிழ்நாடு போலீஸு எவ்வளோ பெஸ்ட்டு, மற்ற போலீஸ் மாரிலாம் இல்லை. எங்கடையாவது ஒரு சில பேர் தப்பு பண்ணுவாங்கம்மா, எல்லாரும் தப்பானவங்க இல்லை. இந்த கேஸை பொறுத்தவரையிலும் அருண் சாரோட தலைமையில் பக்காவாக செயல்பட்டு இருக்காங்க, மிஸ்ஸிங்காக இருக்காது. ஏன்னா அவரை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நீ என்ன பாஷையில் பேசுறியோ அதே பாஷை நான் பேசுவேன், நீ கத்தி பேசுகிறேன் நானும் கத்தி பேசுவேன், நீ ஒழுக்கமாக பேசுகிறேன் நானும் ஒழுக்கமாக பேசுகிறேன்னு. அதுக்கு பிறகு இந்த வழக்கோட விசாரணை பாருங்க எவ்வளோ அழகாக போகுதுன்னு. நிச்சயமா சார், தொடர்ந்து அடுத்தடுத்த விவாதத்தில் நம்ம நிறைய பேசும். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.